cervical spondylitis L3 எல்லாமே ஓகே. இதில் எழுதிக்க சொல்லிட்டு கடைசியாக நான் ரிப்போர்ட் பார்க்குறேன். தைராய்டு இருக்குங்க, ஹைப்போதைராய்டு. தைராய்டுங்கிறது ஒரு ஹார்மோன், சரிங்களா? எப்படி உங்களுக்கே தெரியும், ஹார்மோன் வந்து அன்பாக மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதே தான் தைராய்டு ஹார்மோன். இது அன்பு மகிழ்ச்சிங்கிறது மனசில் இருக்கும் எல்லாருக்கும். அது சூழ்நிலையினால் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. யாருமே வந்து கஞ்சமாக இருக்காங்க, யாருமே நல்லா பழகிறது இல்லை. அதனால நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுறீங்க. ஒரு 10ல் ஒருத்தராச்சும் குட் பீப்புள் இருப்பாங்க. அது உங்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு 9 பேர் ஏதாச்சும் பண்ண உடனே இதுக்கு மேலே யார்ட்டையும் சேர மாட்டேன்டா, அன்புனாலே நான் அவ்வளோதான், அன்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம பாட்டில் பணம் சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, நம்ம குழந்தைகள் பார்த்தோமா, தூங்கணுமான்னு இருக்கிறீங்க. அது போய் நோயை உருவாக்குது. வேறு வழியே இல்லை, நம்ம ஜாலியாக தான் இருந்தாகணும். இது தைராய்டு, சரியா? ஆனால் இது வாழ்க்கை முறையில் வந்துச்சா, வாழ்க்கை முறையை மாற்றினா கூட இப்போ தைராய்டை சரி பண்ண முடியாது. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் பண்ணலாம். ஏன்னு கேட்டால், வராமல் தடுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் யூஸு. இருக்கிற உள்ளுக்குள்ளே அக்குமுலேட் ஆனதுக்கு எக்ஸசைஸ் தான் ஃபாஸ்டஸ்ட் ரிலீஃப். இவ்வளோ பெருசு இருக்கிறவங்க இவ்வளோண்டு ஆகணுன்னா எக்ஸசைஸ் தான். அந்த மாதிரி தைராய்டு, தைராய்டு ரிவர்சல் ப்ரோக்ராம்னு இருக்குது. எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணிடுவேன். அது தவிர என்னாச்சுன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால், டென்ஷன்னால் அதெல்லாம் என்ன அலைகள்லாம் ஸ்பைனல் கார்டில் தான் கண்டக்ட் ஆகி செயலாக மாறுது. அதனால் கழுத்தில் C5 C6ல் ஜவ்வு வீங்கிடுச்சு. அதை தவிர கழுத்தெலும்பு தேஞ்சு போச்சு, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ். அதை தவிர L3 L4 L5 இடையில் ஜவ்வு வீங்கிடுச்சு, டிஸ்க் பல்ஜு. இதெல்லாம் இருக்கிறதுனால தலைவலி, ஒரு பக்கம் தலைவலி, காதுக்குள்ளே டினிட்டஸ். நான் சொல்கிற ஒரு 20 சிம்டமில் ஒரு 3-4 இருக்கும். தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், இம்பேலன்ஸு, இங்கே வலி, செஸ்ட் பெயின், பிரெஸ்ட் பெயின், இங்கே காஸ்ட்ரோகாண்ட்ரைட்டிஸ், இந்த ரிப்ஸில் வலி, கையில் கரண்ட் ஊடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, அண்டர் ஆர்ம்ஸில் வலி, ஒரு சைடே வலி, இடுப்பில் வலி, பெட்டெக்ஸ், தொடை, கெண்டைக்கால், பாதத்தில் வலி, ரொம்ப தூரம் நடந்தால் வலி, ஒரு பக்கமே வீக்காக இருக்கிற மாதிரி, டயர்டு, இந்த மாதிரிலாம் வரும். இதனால தான் வரும். இது எல்லாமே ஃபார்ச்சுனேட்லி எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாயிரும். அப்பர் லிம்புங்கிறது ஒரு 10 நாள் சர்வைக்கல் பிரச்சனைக்கு, லோவர் லிம்ப் லம்பாருக்கு 10 நாள், இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த இது தைராய்டு ரிவர்சல் ப்ரோக்ராம்னு மினிமம் 1 மாதமும் மேக்ஸிமம் 6 மாதமும் சொன்னோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தே 5 நாளில் முடிக்கிற மாதிரி உட்காந்து யோசித்து ஐடியா பண்ணி 3 நாள் முன்னாடி தான் வீடியோ போட்டேன். 100 நோய் சரியாகும் யோகான்னு போட்டேன். ஏன்னா இது ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் தான், ஆனால் யோகாவில் கொண்டு வரேன். யோகான்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து ஈஸியாக எடுத்துக்குவாங்க. ஃபிசியோதெரப்பினா ஆஸ்பத்திரிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. அதனால் அப்படி கொண்டு வந்திருக்கேன். அந்த ப்ரோக்ராம் செஞ்சு இது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். எல்லாமே ஒட்டு மொத்தமாக 5 நாளில் நல்லாவும், 5 நாளில் இந்த வலி பூரா சிம்டம் பூரா போகும். அந்த 5 நாள் எக்ஸசைஸை 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் பண்ணால் தைராய்டு போயிடும், சுத்தமாக ரிவர்சலே ஆகும். இது ஷுவர் தான். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைசஸ் தான், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் சொல்லி தரப்போகிறேன். 100 டிசீஸ். சரிங்களா? எந்த ஊர் நீங்கள்? முத்தூர் பக்கம்தான். நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கோங்க, சரியாயிடுவீங்க. என்னைக்காச்சும் ஈரோடு பக்கம் வந்தால் எங்களை பார்க்க வாங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போ எங்களோட வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரிப்போர்ட்டை படிச்சிடறேன், அதுக்கப்புறம் டவுட்லாம் கேட்டுக்கோங்க. வெயிட் கொஞ்சம் அதிகமாகிட்டீங்களா தைராய்டுனால? 55 கிலோ ஆனால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது ஆவீங்க. தைராய்டு தான் வெயிட்டை ஏற்றுது. ஈஸி தாங்க. உட்காந்து படிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்புறம் வந்து வீடு கட்டுறது, சம்பாதிக்க, அதெல்லாம் செம கஷ்டம். குழந்தைய படிக்க வைக்க, அதை விட இது ஈஸி. ஜஸ்ட்டு ஜாலியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்புறம் நோய் இல்லாமல் இருக்கணும், லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். இது ஈஸி. டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், தண்ணி குடி. நைட்டானால் தூங்கிடணும், செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, லைட்லாம் ஆஃப் பண்ண. அப்போ தான் மெலட்டோனின் சுரக்கும். மெலட்டோனின் சுரந்தால் தான் தூக்கம் வரும். லைட் எரிஞ்சிட்டே இருந்தால் வந்து மெலட்டோனின் நினச்சிக்கும் பகலாட்டிருக்குதுன்னு தூக்கம் வர வைக்காது. லாஸ் ஆஃப் சர்வைக்கல் லார்டோசிஸ். ஓகே, இப்படி வளையிறது இப்படி நேராயிடுச்சு, கழுத்தில் தேஞ்சு போச்சு. அன்கோவர்டிபிரல் ஆர்த்ரோபதி C3 C4, சப்டில் டிஸ்க் பல்ஜ் C5 C6, ஜவ்வு வீங்கிச்சு.
அதாவது இயர்லி டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், ஸ்பைனல் கார்டில் ஆரம்ப கட்ட தேய்மானம். இது வரலாமா 28 வயசில்? எவ்வளோ வயசு? 25. நோ சிக்னிஃபிகன்ட். 25லேயே லம்பரைசேஷன் ஆஃப் S1 வெர்டிப்ரா. S1 வெர்டிப்ராவில் வந்து ஒரு பிரச்சனை, அது ஒன்றும் பண்ணாது, யாரோ ஒருத்தருக்கு பெரலைசிஸ் பண்ண விடும். ஆனால் நம்ம இப்போவே எக்ஸசைஸ் பண்ணி, அது பெரலைசிஸோட சிம்டம் இல்லைல்ல, வராமல் போகிறது, நடக்க கஷ்டம், யாரோ ஒருத்தருக்கு அப்படி பண்ணும். அந்த லம்பரைசேஷன், சாக்ரலைசேஷன் எல்லாம் எக்ஸ்ரேவை பார்த்துட்டுமா? பார்த்துறேன், கரெக்டாக சொல்கிறேன். ஆமாங்க, ஓரளவு கேப் இருக்கிறப்போ இந்த C3 C4லாம் கேப்பே இல்லை பார்த்தீங்களா? கேப் எங்கே? ஒட்டுல, ஆனால் கிட்டத்தட்ட ஒட்ட போகுது இல்லை இந்த இடத்துல, ஒட்டுற மாதிரி. இடைவெளி கம்மியாச்சுன்னா தேய்மானங்க. இதுல எல்லாம் ஓரளவு கேப் இருக்குல்ல, இதில் இருக்கிற கேப் என்ன, இதில் இருக்கிற கேப் என்ன? இந்த இடத்துல பாருங்க கேப் என்ன. மற்றதுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அது ஓவராக குறைஞ்சி போச்சு. தலையாட்டி பேசுறதுனால வலிக்கும். ஆமாம், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சார் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்க. அதாவது காசெல்லாம் இருக்கும், இப்போ காரில் தான் வந்திருப்பீங்க, குழந்தை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நான் டெய்லி ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். சிரிக்குதுங்க அந்த குழந்தைங்க, ரோட்டில் தான் கிடக்குது. நம்ம தான் இப்படி பண்ணுறோம். அதை பார்த்தா தான் எனக்கு ஐயோ இன்னும் ஜாலியாக இருக்கணும். நல்லா ஜாலியாக தான் இருக்கேன், கவலைப்படுறதில்ல. சும்மா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்பப்போ வாய்ஸ் கால் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். கிளாஸும் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் க்யூர் பண்ணுறோம். மனநிலைக்கு லைட்டாக சொல்லித்தரேன். எய்ம் பண்ணால் ஜாலியாக இருப்பீங்க. சிம்பிள், ஜாலியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணணும். எங்கே ஜாலியாக இருந்தால் கெட்டதோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஜாலியாக இருந்தால் நம்ம செலவு பண்ணிடுவோமோ, ஏமாந்து போயிடுவோமோ, நம்மளுக்கு பணம் வராதோ அப்படி நினச்சிக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஜாலியாக இல்லைன்னா நோய் வரும், அதுவும் ஓவர் தானே. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக அன்பா ஜாலியாக, அது ஒன்று. ஹெல்த்துக்குன்னு பணம் ஒதுக்குங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் எவ்வளோ செலவாகுது? மாதம் 3000 தான் ஆகும். ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஹெல்த்து தான் முக்கியன்றங்க. நீங்கள் காலேஜில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? சார் அப்படியே இருக்கிறார், காலேஜ் மாதிரியே. வெயிட் ஏறினாலும் ஈவனாக ஏறி இருக்கிறாரு. இதுதான் உங்கள் வெயிட்டாக ஈவனாக ஏறிட்டீங்களா? ஆனால் ஈவனாக இருக்கிறீங்க, தொப்பையை காணோம். அவ்வளோக்கா இருக்கா? உள்ள இழுத்துக்கிட்டீங்களா? எந்திரிச்சு நில்லுங்க. போஸ்டர் என் பக்கம் திரும்பி நில்லுங்க. போஸ்டர் சரிங்க, உட்காருங்க. போஸ்டரும் கொஞ்சம் இதுதான், இப்படி லைட்டாக. இப்போ நான் உட்கார்ந்ததே தப்பு, இப்படி தான் உட்காரணும். சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் உட்காருவீங்க. அதெல்லாம் போஸ்டர் கரெக்ஷன் பண்ணுவோம். 5 நாள் வீட்டிலேருந்தே 24 ஹவர்ஸில் எப்போ வேணுனாலும் வந்து எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஆயிடுங்க. சரியா? ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கண்டிப்பாக க்யூர் பண்ணிடுவேன், டவுட்டே கிடையாது. தைராய்டே ரிவர்சல் ஆகும் ஷோர். எல்லாமே அந்த ப்ரோக்ராம்குள்ளே அடங்கியிருக்கு. உங்கள் உணவு, மனநிலை, எக்ஸசைஸு எல்லாமே. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசுங்க. சரியா?